வாய் மூடு. ஏன் பால் பால்னு கத்துற? ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொண்டுருவேன் பாத்துக்க. என்னண்ணே நீ அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா எவ்வளோ கோவப்படுற? அப்ப என்னன்னு எனக்கு தெரிய வேணாமா என்ன ஏதுன்னு? அதுக்கே வால் வால்னு கத்துற? மெதுவா கேளு, பொறுமையா கேளு. என்னண்ணே கேட்டுப்புட்டே? இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுற நீ? இப்ப நான் என்ன கேட்டுப்புட்டேன்? எதனால ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்டது தப்பா? உடனே உடனே கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன், ஆஸ்பத்திரின்னு கூட பார்க்க மாட்டேன், அப்படி இப்படி பேசுற. என்னண்ணே நான் அப்படி கேட்டேன்னு இப்படிலாம் பேசுற நீ? ஏமா கத்தாத. என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு அப்புறம் பேசிக்கலாம், சரியா? அம்மாவை போய் பார்க்கறதுனா மெதுவா பாரு. சத்தம் போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. சத்தம் போடாம மெதுவா பொறுமையா பார்த்துட்டு வா, புரியுதா? நீ வாட்டுக்கு அங்க அம்மா கிட்ட போய் காட்டுக்கத்தான் கத்திக்கிட்டு பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்கக்கூடாது, சொல்லிவிட்டேன். அமைதியா போற, போய் பார்த்துட்டு அமைதியா அங்கே உட்காந்துருக்குற, இல்லைன்னா வந்துடுற வெளியில. என்ன அம்மாட்ட போய் அம்மா உனக்கு என்னாச்சு ஏதாச்சும் ஆகும் சவுண்டு போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா நம்மளை உள்ள போய் பார்க்கறதுக்கு கூட நம்மளை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, புரியுதா? அம்மாவுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப சீரியஸ்ல இருக்கு அம்மா. ஐயோ என்னன்னு அசால்ட்டா சொல்ற அம்மா சீரியஸா இருக்குன்னு? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அது யாருனே? நம்ம பெத்த அம்மானே, நம்மள பெத்த அம்மா. நீ என்னனே நீ அம்மா சீரியஸா இருக்குங்கிறத ஒரு 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 அழுகையே இல்லையா உனக்கு? மயிலண்ண கூட இப்படி அழுதுட்டு இருக்கு. அஞ்சலி அப்படி சொல்லாத. அண்ணன் இவ்வளோ நேரம் அவ்வளோ அழுக, அண்ணன் அழுதுட்டு தான் இருந்துச்சு. இப்போ நீ இப்படி பேசுனதுக்கு அண்ணன் கோவப்பட்டு கத்துது, வேற ஒன்றும் இல்லை. கிருஷ்ணா பயலுக்கு தெரியுமான்னு தெரியலையே. ஏனே கிருஷ்ணா பயலுக்கு விஷயம் தெரியுமா? தெரியாமையா இருக்கும். மொடாட்டி சொல்லாமையாடா இருக்கும். சொல்லியிருக்கோம், தெரியாமலாம் இருக்காது, சொல்லாம இருக்காது. சொல்லியிருக்கும் என்னன்னு தெரியல. இது வேறனே ஒரு வார்த்தை அவங்கிட்ட சொல்லிருங்க. என்கிட்ட சொன்னாங்களா வச்சாங்களா பேசினாங்களான்னு அதுக்கு 2 தாண்டுவேன். சொல்லிடுறீல அவங்கிட்ட. அதெல்லாம் அந்த புள்ள சொல்லி இருக்குமாப்பா, நீ பேசாம இரு. அஞ்சலி போய் பாக்குறதுன்னா அம்மா போய் பாரு. என்ன சத்தம் போடாம அமைதியா பொறுமையா பார்த்துட்டு வரணும். அங்க போய் கத்திக்கிட்டு இருக்க கூடாது. இல்லண்ணே நான் கத்தாம பொறுமையா பார்த்துட்டு வந்துடுறேன். நீ கத்தாதானே? புதுசா இருக்கு எனக்கு. என்னடா நம்ம அண்ணன் நம்மள்ட்ட இப்பெல்லாம் பேசுதேன்னு. கோவம் வர மாதிரி நீயும் பண்ணிட்டு இருக்க, அப்புறம் கோவப்படாம நீ என்ன உன சொல்ற? அப்புறம் கோவப்படுற மாதிரி தானே இருக்கு. சரிண்ணே கோச்சுக்காத. போமா போ. அம்மா கிட்ட ரொம்ப சவுண்டு விட்டு பேசாம அமைதியா அம்மா கிட்ட பேசு. பேசவே வேண்டாம், பேசக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காங்க. நீங்க பாட்டு காதுல கீதுல பேசுறாதீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க என்னன்னு எதுக்குன்னு தெரில. நீ அமைதியா பார்த்துட்டு வந்துரு. சரிண்ணே. அம்மா பாவம்ண்ணே. இப்படிதான் அம்மா வந்து நிலைமையில பார்க்க போறேனோ தெரியலையே. அம்மா நினைச்சாலே கஷ்டமா இருக்குண்ணே. சரி அழுகாத போ. என்னடி இங்க நின்றுட்டு இருக்கா? தம்பிங்க இப்படி தூங்குறாங்க. பைக் சத்தம் கேட்டது ஓடி வந்தேன். விஷயம் தெரியுமா உங்களுக்கு? விஷயம் தெரியுமாவா? புரியலையே, என்ன விஷயம்? ஏங்க நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாதா? தெரிஞ்சா தெரியுதுன்றேன், தெரியலன்னா தெரியலன்றேன். நீ எந்த விஷயத்தை பத்தி கேக்குற? உங்க அம்மாக்கு அப்படி எல்லாம் ஆனது எங்க அம்மாக்கு எப்படி எல்லாம் ஆச்சு? நிஜமாவே உங்களுக்கு தெரியாதா? அரஞ்சனா தாங்க மாட்ட. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத அருவி. தெரியாது. ஏங்க நிஜமா தெரியாதா? மல்லிகா தள்ளி விட்டு உங்க அம்மாக்கு பின்னாடி அடி, ரத்தம், ரொம்ப முடியல, சீரியஸ், ஹாஸ்பிட்டல் வச்சிருக்குது. ஏங்க எந்த விஷயமே உங்களுக்கு தெரியாதாங்க? ஏங்க விளையாடுறீங்களா இல்ல என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? எதுவுமே தெரியாதா? நான் விளையாடுறேனா? அம்மாக்கு அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிட்டல்லையா? அம்மாக்கு அடி, ஆஸ்பத்திரி, ரத்தம், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? புரியுற மாதிரி பேசு. நீ பேசுறதே சத்தியமா எனக்கு புரியல அருவி. நல்ல தெளிவா சொல்லு. அம்மாக்கு என்ன? எங்க அம்மாக்கா உங்க அம்மாக்கா? ரொம்ப ஆசைதான் எங்க அம்மாக்கு அடிபட்டு ரத்தம் வரணும்னு. எங்க அம்மாக்கு எதுக்கு? உங்க அம்மாக்கு தான். அருவி எங்க அம்மாக்கா? புரியல. எங்க அம்மாக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல்லையா? ஏங்க உங்களுக்கு யாருமே சொல்லலையாங்க? உங்க அண்ணங்க யாரும் சொல்லலையாங்க உங்ககிட்ட? ஏங்க சொன்னாங்கன்னு சொல்ல போறேன். சொல்லல அருவி. சொன்னாதானே அருவி எனக்கு தெரியும். யாரும் சொல்லலையானா எனக்கு எப்படி தெரியும்? சொன்னாதானே தெரியும். அட பாவீங்களா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட ஒருத்தர் சொல்லலையாங்க? எப்படிங்க இவங்களுக்கெல்லாம் மனசு வருது? ஐயோ கடவுளே, சின்ன விஷயமாங்க இதெல்லாம். இவ்வளோ போய் இந்த விஷயத்த மறைக்கிறதுக்கு. இதை மறைச்சு உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? ஏங்க அது பெத்த பிள்ளை தானே நீங்களும். உங்களை ஆசாசி சின்ன பிள்ளை சின்னமே வளர்த்துச்சு இல்லைங்க. ஆனால் உங்கள் அண்ணங்க இப்படி இருக்காங்க. ஒரு வார்த்தை
சின்ன பையனை சொல்லுவேன்னு ஒரு இது கூட இல்லையாங்க உங்களுக்கு? எனக்கே தெரியாது. இந்த வீட்டில் தான் நானும் இருக்கிறேன். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. நான் வாட்டுக்கு உள்ள பக்கம் இருக்கிறேன். இங்கே என்னென்னமோ நடந்து போச்சுங்க. என்னடான்னு ஓடியாந்தா கடைசியில் லாஸ்ட்டில் தான் சொல்கிறேன் அந்த ஐஸு இந்த மாதிரி அப்படின்னு. எப்படி இருக்கும் எனக்கு? இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியல. என்னென்னமோ நடக்குது, என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஏங்க உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப முடியலையாங்க. உங்கள் பெரியம்மா இருக்கே காட்டு கதை கத்திட்டு போச்சு. ஏண்டி நாச்சி என்னை விட்டு போயிடாதடி. என்னடா இப்படி பேசுது? நம்ம மாமியை இப்போ தானே பார்த்தோம், நல்லா கிளறு மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்படி பேசிட்டு போகுது அப்படின்னு நினச்சி எனக்கு பாதி வசூல் பக்கத்து போயிடுச்சு. அப்புறம் தான் ஐஸ் பிளேட்டை விசாரிச்சது இந்த மாதிரி சித்தின்னா. ஏங்க உங்கள் அண்ணி இருக்கே, உங்கள் அண்ணி மல்லிகா அண்ணி. எனக்கு யார் அண்ணி? நீ என்ன பேசிட்டு இருக்க? என்கிட்ட யாரும் சொல்லலை, எந்த வெண்ணையும் சொல்லலை. என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. அவன் சொன்னானா இவன் சொன்னானா? உங்ககிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லல. என்னதான் நடந்துச்சு? அம்மாக்கு இப்போ என்ன எங்க இருக்கு அம்மா? என்ன பிரச்சனை? பிரச்சனையே விடுங்க. உங்க அம்மாவை இந்த மல்லிகா இருக்கே பிடிச்சி தள்ளி விட்டு உதச்சி விடுத்தா தள்ளி விடுச்சான்னு தெரியல, தலையில் அடிபட்டு சரியான ரத்தமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சிருக்காங்க. ரொம்ப சீரியஸா உங்க அம்மா. ஓடி போய் பாருங்க. அட கடவுளே! அருவி ஏன் தள்ளி விடுச்சது? ஐயோ பாவத்தே, நான் என்ன ஒண்ணுமே. எந்த ஹாஸ்பிட்டல் தெரியுமா? அருவி நான் உடனே போறேன், நீயும் கிளம்பி வரியா? பிள்ளைய தூக்கிட்டு போலாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. நாளா வரல, நீங்களே போய் பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்ணுங்க நல்லா இருக்கா என்னன்னு. சரியா? கிளம்புங்க. ஆமாம், பெத்த பாவத்துக்கு போய் பார்க்காம இருந்தா அது நமக்கு பாவம் வந்து சேரும். தேவையா அந்த பாவம்? நான் தான் உன்னை பார்க்க விடாம வச்சிருக்கேன்னு என்னையே பேசுவாங்க உங்கள் ஆளுங்க. எனக்கு இதுவும் தேவையில்லை. நீங்கள் போங்கப்பா, போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. அட கடவுளே, ஒரு ஆள் என்கிட்ட சொல்லலையே. எங்க அண்ணங்க கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அருவி நான் போறேன், இந்த போய் பார்க்க. எவ்வளோ கோவம் வருதுல்ல உங்களுக்கு? அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இந்த வீட்டில் இருந்தவா ஒரு வார்த்தை என்கிட்ட யாரும் சொல்லலை இந்த மாதிரி தூக்கிட்டு போகிற வைக்கிறோன்னு. போங்க போங்க, போய் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்கு என்னன்னு. சரி அருவி, நான் வரேன். ஆ பெத்த மையன்னு ஒரு இது இருக்கா? அந்த கிழவிக்கு தான் இருக்கா இல்லை கூட பிறந்தவங்கன்னு அவங்க அண்ணன் தம்பிக்கு தான் இருக்குதா? எல்லாம் விஷம் சாமிகள் அந்த வீட்டில். அப்பா, இத்தனை நாள் இவங்களெல்லாம் நல்லவங்க நான் நினச்சிட்டு இருந்தேன் பாரு. ஆனால் இப்போ தான் என்ன பிரச்சனை? உங்கள் ஆத்தாக்காரி எல்லாத்தையும் வித்தது வச்சதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே இல்லையே நம்ம. அதை சொல்லாமல்ல விட்டுட்டோம். சரி சரி, முடிச்சுட்டு வரட்டும். இதான் பிரச்சனைன்னு அப்புறம் சொல்லுவோம். என்னென்னமோ நடக்குது, நமக்கு கூட தெரிய மாட்டேங்குது. இன்னும் இந்த வீட்டில் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குதோ தெரியல. நமக்கு எங்கேயே தெரியுது? யார் சொன்னா தானே இந்த விஷயமே இப்படி கேட்டு தெரிய வேண்டியதாக இருக்குது. இந்த பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது. இந்த பிள்ளைய ரொம்ப மழுப்புதுங்க. அப்பா, பிள்ளை என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கணும். நம்ம இங்கனே இந்த ஆளே இப்போ வருவாருன்னு பார்த்து சொல்கிறதுக்குள்ளே நம்ம உசுறு போயிட்டு வந்துடும் போல. சரி, பிள்ளை போய் முதல்ல கவனிப்போம். அம்மா அம்மா, உனக்கு அம்மா இந்த நிலமை வரணும். அம்மா நாச்சி அம்மா அந்த ஊரே ஆளாச்சும்மா. உனக்கு போய் இந்த நிலமை வரணுமா? என்ன பெத்த அம்மா, நான் உன் மகா வந்திருக்கேன் பாரும்மா, கண்ணை திறந்து பாரும்மா. ஏம்மா மகா வந்திருக்கேம்மா, மகா கண்ணை திறந்து பாரும்மா. ஏம்மா ஏம்மா, சத்தம் போட்டா வேற திட்டுவாங்களாம்மா, திட்டுவாங்களாம். அதுக்காகத்தான் சத்தம் போடாம உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். சத்தம் போட்டா வேற என்ன திட்டுவாங்கன்னு சொன்னாங்கம்மா, சொன்னாங்க. அந்த ஆக்கில் தான் சத்தம் போடலம்மா. ஏம்மா உன் மகா வந்திருக்கே பாரும்மா. கடவுளே, இந்த மல்லிகா நல்லா தானே உன்னை வச்சுக்கிறோம். இன்னைக்கு என்னம்மா அதுக்கு உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணுச்சா? சொல்லும்மா. இப்படியா அடிபட்டு தலையில எங்க அம்மாளுக்கு ரத்தத்தை பாரு. அட கடவுளே, இவனுக்கு ஏன் இந்த கண்ணே இல்லையா? எங்க அம்மாவை இப்படி படுக்க ஓட்டு வச்சிருக்க. ஐயோ அத்தே, ஐயோ அம்மா, காலு காலு, யாருது யாருது? முள்ள நீ கால்ல மிதிச்சிட்டு இருக்கீ. என்னக்கா? இந்த அஞ்சலி பிள்ளடி, எந்திரி. குறுக்கால கடந்துக்கிட்டு எந்திரி. உனக்கு படுத்திருக்க இடம் இல்லையாக்கும்? ஆஸ்பத்திரியில வந்து இப்படி படுத்திருக்க? எந்திரிங்கிறல்ல பாவியலா. நான் ஆஸ்பத்திரியில வந்து படுத்திருக்கேனா? ஏண்டி எங்க அம்மாவை பார்க்க வந்து கறக்கணி என்னைய மிதிச்சடி என்னையே கேள்வி கேட்குறீங்களா? அண்ணி தூக்குங்க. நீங்க தான் தள்ளி விட்டுட்டியா? நான் வாட்டுக்கு நின்றுகிட்டு இருந்தவளை ஓடி வந்து தள்ளி விட்டுட்டு நான் அந்த ஆஸ்பத்திரியில படுத்திருக்கேன்னு சொல்றியா? தூக்குங்க அண்ணி. அண்ணி அஞ்சலி, அண்ணியோ அஞ்சலியோ. என்ன அண்ணி இப்படி ஆகி போச்சு, ஆகி போச்சு, ஆகி போச்சு. ஆறுக்கடி ஆகி போச்சு, ஆகி போச்சு. அண்ணி அஞ்சலி, அஞ்சலி, எங்க அம்மாவோட நிலைமைய பாத்தீங்களா? 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 என் மாமிய
நடக்கு முன்னு கேட்டியலா கேட்டியலா அண்ணி அஞ்சலி. என்னடா அது, கிளவிய சோழியை முடிச்சிடும்னு வந்தோம், லாஸ்ட்ல பார்த்தா முல்லை அக்காவும் அஞ்சலி இப்படி ராகம் படிக்கிட்டு கிடக்காவ. அத்தி கிளவிய நானா தள்ளிவிட்டு கிளவிக்கு இது தலையில அடிபட்டது அஞ்சலிக்கு தெரியுமா? தெரியாமையா இருப்பா? இந்நேரத்துக்கு சொல்லாமையா இருப்பாங்க. அஞ்சலி எப்படி வந்த? நான் இப்பதான் வந்தேன் நீ இப்பதான் வந்தேன் நீ. அப்படியா அப்படியா புள்ளைய நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அண்ணி. அஞ்சலி உங்க அம்மால இந்த நிலைமையில பார்க்க வந்தியாடி வந்தியாடி. அண்ணி எங்க அம்மால நான் இந்த நிலைமையில பாப்பேன்னு நினைக்கலையே. சரி சரி விடு, எங்க நான் அத்தைய பார்க்கணும். சரி வா தவறு. மல்லிகா அக்கா. என்னக்கா சோழிய முடிச்சிரும் அப்படி இப்படின்னியா, இப்போ என்னடானா நல்லா ராகம் பாடிட்டு இருக்கியா? மல்லிகா எடுத்த உடனே அப்படிலாம் பண்ண முடியாது, இரு சத்த நேரம். அத்தே அத்தே, எங்க அம்மாவை அடிச்சு உதைச்சிட்டு பேச்சா பேசுற. இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணிடுறேன் பாரு. வந்து அத்தையாமல அத்தை இருக்கட்டும், வந்து அத்தை சொத்தன்னு நடிப்பா நடிக்கிற. அத்தை முடிச்சு பாருங்க அத்தை, உங்க ஆசை மருமம் அழகு மருமம் மல்லியா வந்திருக்கிறேன். அடைச்சி என்னவா இதெல்லாம்? அந்த மூலையில நான் உட்காந்துருக்கேன், அங்க கேக்குது. அது யாரு? அண்ணின்னு சொல்ற ஒரு ஆளு, அடுத்து அஞ்சலி. அப்படி யார் அந்த சொன்னது? ரெண்டு பேரும் பேஷண்ட் முன்னாடி எப்படி நடந்துக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாதா? முன்னாடியே நாங்க சொல்லியிருக்கோம்ல அவங்க பசங்கள்கிட்ட, அந்த அண்ணங்கள்ட்ட நாங்க சொல்லியிருக்கோம், யாரும் சத்தம் போடாதீங்க, சவுண்டு போடாதீங்க, இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் சிவியரா இருக்கு, அவங்க பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் போல. அண்ணி அஞ்சலி வாய முடிங்க. அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அண்ணி அஞ்சலி அண்ணி அஞ்சலின்ட்டு. என்னதான் அந்த அந்த அண்ணி அந்த அஞ்சலி யாரு? இவங்க தான் நரசம்மா. நீங்க தான் அண்ணி அஞ்சலியா? அண்ணி அஞ்சலி அண்ணி அஞ்சலின்ட்டு. சப்பா என்னால உட்காந்து தாங்க முடியலம்மா. இப்படி எல்லாம் வந்து கத்திட்டு இருந்தியா பேஷண்ட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற உசுரும் ஒரேடியா போய் சேர்ந்துரும். அப்ப கத்திர வேண்டியதுதான். அந்தம்மா வாயை மூடிட்டு பேஷண்ட்டை பார்த்தம்மா, சைலண்டா அழுதம்மா போன மாட்டேருங்களே. வந்து அண்ணி அஞ்சலி அண்ணி அஞ்சலி எத்தனை தரப்பு கூவுறது? ஒரு அளவு தான் பாத்துக்கணும் கிட்ட மனசுக்கு வந்துட்டாக. இந்த அம்மாக்கு என்ன பண்ணுவீங்களா? அது வேற கேக்குறீங்களேம்மா கேக்குறீங்களேம்மா. நீ அஞ்சலி மரியாதை இங்க இருந்து வெளில போறீங்களா? இப்ப டாக்டரை கூப்பிடவா? வெளில போமா. அண்ணி அஞ்சலியா